புதன்கிழமை காலையில் எப்போதும் போல் கிச்சனுக்கு வந்துட்டு காலண்டரில் தேதி மாற்றினேன். இது போல் தேதி மாற்றும் போது அந்த ராசி பலன் பார்க்குற பழக்கம் உண்டு. அதில் இருக்குது அப்படியே நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காதுங்க. நிம்மதின்னு போட்டிருக்கனைக்கு நமக்கு நிம்மதியே இருக்காது. அதனால் அதை பெருசாக நம்ப மாட்டேன், ஆனால் பார்க்குற பழக்கம் உண்டு. உங்களில் எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மத்தியானத்துக்கு தக்காளி சாதம், அதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்தேன், கூட வெங்காய பச்சடி. காலையில் வெந்தய கஞ்சி தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு சைடிஷாக தேங்காய் துவையல் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. என் பிள்ளையும் விரும்பி சாப்பிடும் இந்த மாதிரி கஞ்சி வகைகள்லாம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்க தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். என் வீட்டுக்காருக்கும் என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கு குஸ்கா, பிளெயின் பிரியாணி என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காய பச்சடியும் ரொம்ப நல்லாயிருக்கும். என் பிள்ளைக்கு வந்து வெங்காய பச்சடி ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் உருளைக்கிழங்கு வறுவல், வெங்காய பச்சடி ரெண்டையுமே வச்சு கொடுத்து விட்டுருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதாங்க சாப்பாடு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.